எனக்கும் ஒரு பாலிசி இருக்கு சிவா. என்னோட சுதந்திரங்கிறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான். உங்க மூக்க தொடர்றது இல்ல. இதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக முதல்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் பிரேக் ஆகுது, அதை பிரேக் பண்ணாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அடுத்தது பார்ட் 2 பார்ட் 3 வரும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த வீடியோ பார்ட் 2, இதில் ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கட்டத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம். அப்படி ஆகும்போது நம்ம மைண்ட் இந்த சிஸ்டத்தில் அவர் பற்றி நம்ம ஒரு ப்ரோக்ராமே பண்ணி வச்சுருப்போம். எப்படின்னாக்கா அந்த ஃப்ரெண்டு என்னென்ன விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லணும், என்னென்ன விஷயங்களுக்கு நம்மளை அழைக்கணும், இப்படி எல்லாமே நம்மகிட்ட சொல்லி தான் செய்யணும், எல்லாமே நம்மகிட்ட கேட்டு தான் செய்யணுங்கிற அந்த ஒரு நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அவர் நிறைய விஷயங்களை நம்மகிட்ட சொல்லுவாராக இருக்கும். பட் அவர் எல்லா விஷயங்களையும் நம்மகிட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். அவர் நிறைய விஷயங்களுக்கு நம்மளை இன்வைட் பண்ணுவாராக இருக்கும். பட் நம்ம எல்லா விஷயங்களுக்குமே அவர் நம்மளை இன்வைட் பண்ணணும்னு எதிர்பார்ப்போம். இப்படி நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். இப்போ அவர் நம்மளை இக்னோர் பண்ணார், நம்மகிட்ட அவர் நிறைய விஷயங்கள் மறைக்கிறாரு அப்படின்னு நமக்கே தோணும். அவருக்கு ஆக்சுவலி இந்த விஷயங்களே தெரியாது. அவர் யதார்த்தமாக இருப்பாராக இருக்கும். நம்ம மைண்டில் அப்படி ஒரு ஈகோ நமக்கு வர தொடங்கும். அப்போ தான் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஓ இவர் நம்மக்கிட்ட இந்த விலகிறாரா என்னுள்ள ஒரு ஃபீலிங் வரும். அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதே போன்ற எண்ணங்கள் நம்ம மனசில் ஏற்படுத்த தடுக்கவும், நட்பில் விரிசல் ஏற்படுவதை தடுக்கவும் நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, அந்த நண்பருக்கு அவங்களுக்கான ஸ்பேஸு கொடுக்கணும். அவங்க நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்களா இருக்கும், ஃபைன். சில விஷயங்கள் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்களா இருக்கும், அப்பவும் ஃபைன். அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லா விஷயத்துலையும் நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. இதைத்தான் நடிகர் அஜித் ரொம்ப அழகாக காதல் கோட்டை படத்தில் சொல்லுவார். நம்ம ஒரு நண்பர்கிட்ட எடுத்துக்கிற உரிமைங்கிறது அவருடைய மூக்கு நுனி வரதான், அவருடைய மூக்கை டச் பண்ணுறதில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ நல்ல ஒரு நட்போ பிரேக் ஆகாமல் இருக்கணுன்னாக்கா அவங்கள்ட்ட எதிர்பார்ப்புகளை தவிருங்கள். ரொம்ப க்ளோஸாக பழகுங்க, நல்லது கெட்டதில் எல்லாம் கலந்து கொண்டுட்டு நல்ல முறையில் பழகுங்க. பட் அதிகமாக அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. We'll see you again. Thank you.